மக்களோட தண்ணி கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு சூப்பரா அரசு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான நீர்த்தேக்கத்துல நிறைய தண்ணியை சேமிக்கிறது தான். இது மட்டும் சூப்பரா முடிஞ்சு எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா சென்னைக்கு நீர் கொடுக்கிற ஒரு முக்கியமான ஏரியா இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை பத்தி நம்ம இப்ப டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சென்னையில நாளுக்கு நாள் மக்கள் தொகை கூடிக்கிட்டே போகுது. அதனால குடிநீர் தேவையும் அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு சென்னைக்கு மட்டும் 20 டிஎம்சி தண்ணி தேவைப்படுது. தலைநகருக்கு தண்ணி கொடுக்கறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி போன்ற நீர்த்தேக்கங்கள் தான். இதுல எல்லாம் மொத்தமா 11 டிஎம்சி நீரை தேக்கி வைக்கலாம். அதனால நீர் ஆதாரமா இருக்கிற நீர்த்தேக்கங்கள்ல கூடுதலா தண்ணியை தேக்கி வைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருது. அந்த வகையில பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தோட கொள்ளளவை 2 அடி அதிகரிக்க மண் பரிசோதனை செய்யறதுக்கு 48 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. வந்தாரை வாழ வைக்கிறது சென்னைனா, அந்த சென்னையை வாழ வைக்கிறது இந்த பூண்டி தாங்க. பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து தான் செம்பரம்பாக்கம் ஏரிக்கும் அதே போல் புழல் ஏரிக்கும் தண்ணி அனுப்பப்பட்டு அங்கிருந்து சுத்திகரித்து தான் சென்னை மக்களுடைய தாகம் தீர்க்கப்படுது. அந்த வகையில் பார்த்தா இந்த பூண்டி ஏரி மிக முக்கிய நீராதாரமாக பார்க்கப்படுது. இந்த ஏரியினுடைய ஒட்டுமொத்த உயரம் 35 அடி. அதிலிருந்து 2 அடி உயர்த்தத்துக்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்குது. இந்த 2 அடி தூக்கி கட்டுறதுனால கிட்டத்தட்ட 4 டிஎம்சி தண்ணி கிடைக்கும். எந்த நேரத்திலையும் எந்த வெயில் காலத்திலையும் கிருஷ்ணாலேருந்து வர்ற தண்ணியும் அம்மப்பள்ளி ஆந்திராலேருந்து அம்மப்பள்ளி டேம்லேருந்து வர்ற தண்ணியும் எல்லாம் சேர்ந்து இந்த கரையை உயர்த்தத்துக்கு தமிழக அரசு அரசாணை பிறப்பிச்சிருக்குது. இதை உடனடியாக கட்டி அந்த 4 டிஎம்சி தண்ணியை தேக்கத்துக்கு உண்டான வழிமுறைகளை உடனடியாக பண்ணணும். சென்னை குடிநீர் ஏரிகளிலே அதிகமாக கெப்பாசிட்டி இருக்கிறது செம்பரம்பாக்கம் ஏரி தான். 3645 மில்லியன் கனஅடி கொள்ளளவு இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக பார்க்கணுன்னா 3231 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்டது தான் இந்த பூண்டி ஏரி. இந்த ஏரிக்கு நீர் ஆதாரம் அப்படின்னு பார்த்தா ஆந்திராவில் வரக்கூடிய கண்டலேறு அணையிலிருந்து வரக்கூடிய கிருஷ்ணா நதி நீர், அது மட்டும் இல்லாமல் அம்மப்பள்ளியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர், இது மட்டும் இல்லாமல் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்யக்கூடிய மழை, இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஏரிக்கு முக்கிய நீராதாரமாக இருக்குது. இந்த ஏரியில் தான் ஒட்டு மொத்தமாக தண்ணீர் சேமிக்கப்பட்டு செம்பரம்பாக்கம் ஏரிக்கும் அதே போல் புழல் ஏரிக்கும் அனுப்பப்பட்டு அங்கிருந்து சென்னை மக்களின் தாகத்துக்காக சுத்திகரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டு வருகிறது. ஆயிரத்தி 1944 அந்த நீர்த்தேக்கம் கட்டும்போது அன்றையுடைய மக்களுடைய ஜனத்தொகை 7 கிலோமீட்டர் சுற்றளவு தான் சென்னை இருந்தது. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு சென்னை மாநகரம் விரிவடைஞ்சிருக்கு. திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், எல்லா மாவட்டங்கள்லையும் விரிவடைஞ்சிருக்கு. என்னதான் சென்னை விரிவாக்கம் பண்ணாலும் கூட இனிமேல் இந்த குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது அப்படின்றது தான் நீர்வளத்துறை அதிகாரிகளின் கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் பூண்டி ஏரியிலிருந்து எழில்.